வணக்கம் கைஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடி மண் லோடிங் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சைடு தாங்க வந்திருக்கேன். என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து ஃபுல்லாக லோடிங் பண்ணலை. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாறை வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து தென்னமரம் ஒன்று நிறுத்தியிருந்தேன் பார்த்தீங்கன்னா மேலே, அந்த தென்னமரத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு செப்டி டேங்க் ஒன்று குத்த போகிறோம். அதுதான் இன்றைக்கி வேலை. அதனால் வீடியோ போட்டேங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லைங்க. அன்றைக்கி நான் லாஸ்ட் வீடியோலாம் போட்டிருப்பேன். மழை பெஞ்சது, நல்ல மழை அன்றைக்கி. ஆனால் நைட்டு ஃபுல்லாக அப்போ பிடிச்ச மண் நைட்டு ஃபுல்லாகவே நல்ல மழைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் வேலை இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வேலைக்கே வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படி தான் சொன்னாங்க. இருந்தாலும் ஓனர் வந்து இல்லை வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வேலை வந்து செய்யறதுக்காக வந்திருக்கோங்க. வாங்க அப்படியெல்லாம் எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோடிங் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அது ஒரு தென்னமரம் இருக்கா, அந்த தென்னமரம் வந்து எடுக்க போகிறேன். அந்த தென்னமரத்தோட வேர் ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துகிட்டு தென்னமரத்தை வெளியே எடுத்துகிட்டு வரணுங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செப்டி குழி குத்திட்டு இந்த மண் வந்து இங்கே கூட்டி விடணும். ஏன்னா பழைய செப்டி டேங்க் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அந்த மண் வேணும் அப்படி சொல்லிட்டு, லூஸ் மண்ணாக வேணும் அப்படி சொல்லிட்டு இப்போது இருக்கிற மண்ணே வந்து பார்த்திங்கன்னா கூட்டி விட சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குழி குத்த போகிறாங்க. குழி குத்தி இந்த மண்ணை எடுத்து இங்கே லெவல் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக லெவல் பண்ணி விடணுங்க. ஸ்டெப்பாக லெவல் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கமும் காம்பவுண்ட் கட்டுறதுக்கு அது வந்து ரோடு, அந்த ரோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் கட்டுறதுக்கும் ஃபவுண்டேஷன் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 தென்னை மரம் வைக்கிறதுக்காக குழி ஊற்றணுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நல்ல ஒரு பாறை இருக்குது, தெரியுதுங்களா, அந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது. எப்படி பார்த்தாலும் செப்டி டேங்க் எடுக்கும்போது கண்டிப்பாக பாறை வரும்னு நினைக்கிறேன். பாறை வந்துச்சுன்னா குழி எடுக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் குழி குத்துறதுக்கே இடம் இல்லை. இந்த பக்கம்லாம் மரம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வேறு பக்கத்தில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து வச்சுருக்காங்க. எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. பாறை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த தென்னமரத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திருக்குங்க. பார்த்தீங்களா, ஏதாவது நிறுத்தியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை கட் பண்ணி மேலே போட போகிறாங்க. இதெல்லாம் அன்றைக்கி சொல்லியிருந்தாங்கன்னா இதில் வந்து 2 அடி மண் நம்ம எடுக்கும்போது 2 அடி ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை அங்கேயே விட்டுட்டு மண்ணு மேலே இருந்த மண்ணை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் செப்டி டேங்க் வருது, அந்த மண்ணும் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்களா இந்த மண் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாறை இருக்குது. அந்த பாறை இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை லெவல் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த மண்ணில் வெட்ட மேலே போட போகிறாங்க. எல்லாம் இரு வேலை தான் செய்கிறாங்க. அன்றைக்கே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணி நிறுத்திருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பண்ணுங்க, கக்கூ சொல்லி குத்துற மண், செப்டி டேங்க் குத்துற மண். இது கொஞ்சம் மட்டி பண்ணால் வருது அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூட்டிகிட்டு இருக்கேன். இது என்ன அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணுறதுக்காக அந்த மண்ணை கூட்டிகிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பக்கம் கட் பண்ணிட்டு ஒரு 1/2 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து ஒரு கல்லில் ஆலோ பிளாக் கல் ஒரு பாதி கல் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் குத்திட்டுருக்கேன். செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குத்தியாச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாறை வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 4 அடி ஆழம் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே பாறை வந்துருச்சு. நல்ல ஒரு கரிகள் பாருங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு உருளம் பாறை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாறை. ஸோ மேலே அந்த மட்டி மண்ணெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். அப்படி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை வந்து கிடைக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டு அதிகமாக வச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம். இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே 1.5 அடி கருங்கல் வச்சு கட்டி தான் கட்டுற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மேலே வந்து ஸ்லாப் பார்த்துடலாங்க. ஒரு அடி மட்டும் கீழே எடுத்துகிட்டு ஒரு ஆலோ பிளாக் மட்டும் சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே ஸ்லாப் வந்து வச்சுட்டோம்னா முடிஞ்சதுங்க செப்டியில். ஏன்னா மண் வந்து டைட்டாக இருக்குது. அதனால் சென்டரில் மட்டும்தான் குழி குத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து எடுக்கலைங்க. ஃபுல்லாக எடுத்துருந்தால் டைமும் வேஸ்ட்டு. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மண் அதிகமாக வரும். 2வது கீழே இருந்து கட்டி எல்லாமே எடுத்துகிட்டு மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். அதனால் அது மாதிரி கொடுக்காம ஜஸ்ட் சென்டரில் மட்டும் எடுத்துருக்கேங்க. இது வந்து அவங்களுக்கு லாபம் தாங்க, நல்ல ஒரு இது தாங்க இதெல்லாம். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எடுத்து தாங்க ஆகணும், வேறு வழியே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரை மட்டும் எடுத்துருக்கேங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் எல்லாமே கொஞ்சம் லோடிங் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். மண்ணை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் எடுக்கும்போது சொன்னேன் மண் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்க்கலாம், மண் அதிகமாக வந்துச்சுன்னா நமக்கு இங்கே லெவல் பண்ணி லோடிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் லோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து வேலை ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மண்ணை எல்லாமே கட் பண்ணி லூஸ் பண்ணியிருக்கேங்க. லூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே செப்டி டேங்க் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக 4 அடி கிட்ட காம்பவுண்ட் வந்து கட்டிவிட்டு அதுக்கப்புறமா மண் லெவல் பண்ணிவிட்டு இருக்கிற பாக்கி அந்த மண் வேணால் எடுத்து நம்ம இந்த பக்கம் லெவல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போவே லூஸ் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவும் பாறைலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ ரொம்ப லூஸ் பண்ணிதான். ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சது. அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து சுற்றி நம்ம மேலே எடுத்து போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த மண் அது இருக்க பாருங்கள். அந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அப்படியே ஃபுல்லாக ஸ்லோப்பாக லெவல் பண்ணுவாங்க. அதுதாங்க அடுத்த வேலை. அந்த வேலையை செஞ்சு முடிச்சோம்னா முடிஞ்சதுங்க வேலை. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு. ஸோ சிம்பிளான ஒர்க்கு. வேலை ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. இங்கேருந்து தென்னை மரத்தோட வேர் எடுத்துட்டோம். வேர் எடுத்துகிட்டு வேர் இருந்தது பார்த்தீங்களா, அந்த மண் எல்லாமே எடுத்துகிட்டு மேலே போட்டு இது அப்படியே ரோடு கொஞ்சம் ட்ராக் அடிச்சு விட்டாச்சு. இந்த மண் இருந்தது மொத்தமாக லூஸ் பண்ணியாச்சுங்க. லூஸ் பண்ணிவிட்டு இந்த மண் எல்லாமே இங்கே நிறுத்தியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக காம்பவுண்ட் கட்டிட்டு அது சப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா உள்ள மிஷின்களை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மண் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லெவல் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு லூஸ் பண்ணி மட்டும் விட்டா போதும் அப்படி சொல்லி சொன்னாங்க. சொல்லுதாங்க லாஸ்ட் ஒர்க்கு ஃபினிஷிங் முடிஞ்சதுங்க. நாளைக்கு பார்க்கலாம். திட்டா.